ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா வாழ்க்கையில் நேரமே சரியில்லை மாப்பிள்ள. இல்லை நான் மட்டும் டிசைனாக பிடிங்கிருப்பா அப்படியே. கிளவி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அடுப்பில் பால் இருக்குது பொங்குதான் பாடுறான்னு சொன்னல, பொங்குனதை தான் நான் பார்த்தேனே கிளவி. அழகாக பொங்கி நாலு பக்கம் ஒளிஞ்சு ஊற்றுனுச்சே, செருப்பு பிஞ்சு போயிரும்டா. உன் கூட படித்தவன்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான். நீ இன்னும் மல்லாக்கப்படுத்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இரு. வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருக்காத. நானும் லவ் பண்ணுறேன். ஆமாம் நொட்டுன்னு அப்படியே. கிளவி என்னன்னு தெரியாமல் பேசாத. அந்த பிள்ளைக்கும் என் மேலே எக்கச்சக்கமாக லவ்லாம் இருக்குது. சரி, ஆனால் என்ன புருஷன் பிள்ளையெல்லாம் விட்டு வரதான் யோசிக்கிறா. அதற்கு அடிக்கி ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து லவ் பண்ணுறான்னா பிள்ளை இருக்கவரை லவ் பண்ணுறேங்கிற. இங்கே பாரு கிழவி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த மாதம் போய் நான் பொண்ணு கேட்க போகிறேன். ஆமாம், அப்படியே ஒரே பிடுங்கா பிடிங்கி விடுவேன். ஹோட்டலில் 2வது ஒரு சட்னி கேட்க பயந்துக்கிட்டு வெறும் வீட்டில் தின்ட்டு வரேன் நாய். பொண்ணு கேட்டு நொட்ட போகிறானா? போடா ஏலை. நான் இன்னும் அந்த காலத்து டிஆர் ஃபேன் இல்லை, எஸ்டிஆர் ஃபேனு. த்ரிஷா இல்லைன்னா திவ்யா. இங்கே பாடுறா, இந்த லவ்ங்கிறது கமெண்ட் மாதிரி எத்தனை நாளும் பண்ணலாம். ஆனால் கல்யாணங்கிறது லைக் மாதிரி ஒரு தடவை தான் பண்ண முடியும். திரும்பவும் பண்ணால் அன்லைக் ஆகி போயிரும்டா. கடைக்கு என்ன பண்ணுறது கேள்வி? உண்மையாக லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். உண்மையான காதல்னா கண்டிப்பாக ஒரு நாள் தேடி வரும். வரலன்னா அவன் புருஷன் கூட நல்லா வாழணும் விட்டுற வேண்டியதே. கிளவி வாழ்க்கையில் அடிப்படாதான் கிளவி முன்னுக்கு வர முடியும். அப்படிலாம் பார்த்தா இந்நேரம் நீ வாங்கின அடிக்கலாம் அம்பானியாவே ஆயிருக்கணும்டா. ஓவராக பேசுகிற. எனக்குன்னு ஒரு காலம் வரும், இப்போ பார்த்துக்கிறேன் உன்னை. இங்கே பாரு தம்பி, வாழ்க்கையில் விடிய காலையில் ஒன்றுக்கு வரணும் எந்திரிச்சா மட்டும் பத்தாது. கொஞ்சமாவது முன்னுக்கு வரணும்னு நினைப்போட எந்திரிக்கணும். கிளவி ஒரு நாள் நீ என்னை திரும்பி பார்ப்ப. ஏண்டா முதுகுக்கு பின்னாடி நிற்பியா? கிளட்டு சிரிக்கி.